ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஏற்று அதிதீவிர சாதகங்கள் புரிகின்ற ஆன்மாக்களை யாம் வாழ்த்துகின்றோம். உங்களுடைய அபரிமிதமான சக்திகளை மற்ற பிற மானுடர்களுக்கும் பகிர்ந்து அளியுங்கள். அதன் மூலம் ஆதிசிவனின் ஆற்றல்களையும் பெற்றிடலாம். ஆன்மாக்கள் அனைத்தும் எதனை நாடுகின்றனவோ அவற்றை பெற்றிட இறைவனே உதவிடல் வேண்டும். ஏனெனில் ஆன்மாக்கள் எந்த ஒரு நிலைக்கும் போராடுவதில்லை, இறைவனை அடைகின்ற மார்க்கம்தனை நாடுவதும் இல்லை. இறைவனே ஆன்மாக்களை ஈர்த்திட இயங்கிடுவார். அன்பான மானுடர்களே, ஒரு மனிதன் எத்தகைய செயல்களை புரிந்தாலும் ஆன்மாவின் பயணம் இறைவனை நோக்கி அமைந்திடாது. மாறாக மனிதர்களின் இறை செயல்களின் மூலம் இறைவனின் சக்தியானது மிகுதியாக பொழியப்பட்டு ஆன்மாக்களை ஈர்த்திடும். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து நோன்புதனை ஏற்பவர்கள் யாவரும் ஆன்மா விழித்தெழுவதனை உணரலாம். எவ்விதம் எனில் இறைவனின் ஈர்ப்பின் மூலமே என்றுணர்க. மகா யாகங்கள் ஒவ்வொன்றும் இறைவனின் பெரும் ஈர்ப்பினை நல்கிடும். 12 தெய்வங்களும் பல்வேறு பணிகளை ஏற்று மானுடர்களுக்கு உதவிடுவர். அதன் மூலம் யாம் ஆன்மாக்களை ஈர்த்திடுவோம். மனிதர்கள் மகா யாகங்களில் பங்கேற்றால் இறைவனின் ஈர்ப்பு சக்தியினை உணரலாம். யாகங்கள் நடைபெற்றால் மாத்திரமே இறைவனின் ஈர்ப்பானது அதிகரிக்கும். இறைவனை அழைத்து அன்பாலய ஆன்மாக்களுக்கும் உலகின் அனைத்து உயிர்களுக்கும் உதவிடவே கோருவதே யாகங்களின் நோக்கமாகும். மகா யாகங்கள் நிகழ வேண்டும் எனில் மானுடர்கள் பெரும் புண்ணியங்கள் புரிந்திருக்க வேண்டும். 12 தெய்வங்களை அழைப்பது, ஆதி சக்தியின் ஒடுக்கத்திற்கு உதவுவது போன்ற செயல்கள் எளிதான செயல்களே அல்ல. மானுடர்கள் நலமாய் வாழ அரசர்கள் நன்மை புரிய வேண்டும். அதனை போன்று உலக உயிர்கள் யாவும் விடுதலை அடைய நல்லான்மாக்களே உதவ வேண்டும். யாகங்களை கண்ணுறுவதென்றே பெரும் பலன் அளிக்கும் எனில் யாகங்களை நிகழ்த்துவது எத்தகைய புண்ணிய செயல் என்றே கருதிடுங்கள். ஒரு மாபெரும் புண்ணிய செயல் நிறைவேறிட பல ஆன்மாக்கள் கூடி தொண்டு புரிதல் வேண்டும். எமது சேவகர்கள் யாவரும் யாகங்களை கண்ணுறுவதனை காட்டிலும் யாகங்களை சிறப்பாய் நிகழ்த்துவதற்கே உதவிடல் வேண்டும். உலக உயிர்கள் யாவும் விடுதலையடைய வேண்டும் என்ற பெரும் நிர்ணயங்கள் கொண்டவர்கள் மாத்திரமே யாகங்களை நிகழ்த்த இயலும். தன்னுடைய ஆன்மா பெரும் பலனை பெற வேண்டும் என்ற சுயநல எண்ணம் கொண்டவர்கள் எமது சேவகர்களாய் மலர்ந்திட இயலாது. தான் பெற்ற இன்பம் இவ்வையக மானுடர்களும் பெற வேண்டும் என்றே எண்ணுவதனை காட்டிலும் தான் பெற்றிடாத இன்பத்தையும் அனைவரும் பெற வேண்டும் என்றே எண்ணுவது மிகவும் உத்தமமான செயலாகும். யாகங்களை கண்ணுறுவதனை காட்டிலும் அதனை சிறப்பாய் நிகழ்த்திட உதவுபவர்கள் உயர்வினை பெறுவர். 12 தெய்வங்களும் இப்புவியினில் பிரதிஷ்டை கொள்வதற்கு உதவிடும் சேவகர்களுக்கு அத்தெய்வங்களே காட்சி அளித்து மாயைகளை நீக்கி ஒளியினை பெருக்கிடுவர். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைப்பது சுய ஆன்மா விழிப்படைவதற்கும் உதவும்.
உலகின் அனைத்து ஆன்மாக்களும் விழிப்படையவும் உதவும். மகா யாகமோ இறைவனின் துளிகளான பற்பல தெய்வங்களையும் விழிப்படையச் செய்திடும். இதனை முழு மனதோடு ஏற்று பணிபுரிபவர்களே அதீத புண்ணியத்தினை பெற்றிடுவர். இறைவனின் பணி என்பது சுயநலமற்றதாய் அமைய வேண்டும். உணர்ந்து செயலாற்றிடவே வாழ்த்துகின்றேன்.